மாமாய் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எனக்கு என்ன கிஃப்ட்டு? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். இப்போ ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கடுத்து மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுருக்கிறேன், இட்லி, அப்புறம் வந்து சப்பாத்தி இட்லி காலி ஆகிடுச்சு, பொங்கல் மட்டும் இருக்குது. நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். ஓகே. வீட்டில் நீங்கள் எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டீங்க, ஆனால் ஒரு மெம்பருக்கு மட்டும் கொடுக்கல. யாருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாம், டர்பி இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமாண்ணே? டர்பியும் அதை கொஞ்சம் அவுத்து விட்டு அது பிளெஸிங் வாங்குற மாதிரி பண்ணான். அது வீடியோ எடுக்கல, ஆக்சுவலாக அழகாக கீழே குனிஞ்சு பண்ணிச்சது. இப்போ அதை பற்றி பேசணுன்னா அது வாலாட்டுது. அவுத்து விடுவோன்ட்டு இப்போ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால வந்து நம்ம கொஞ்சம் அவுத்து விட்டுக்கலாம். அதை இப்போ வேண்டாம், இப்போனா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும். நான் அதை ஒன்று மட்டும் காமிச்சிக்கிறேன். டர்பி குட்டிமா என்ன பண்ணுறீங்க? என்னம்மா பண்ணுறீங்க? எப்பா வாங்க கைஸ், நம்ம பொங்கல் பார்க்கலாம். பொங்கல் 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 எங்கள் வீட்டில் பொங்கல் இன்றைக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் பாப்பா ஒரு நிமிஷம். பொங்கல். ஸோ எனக்கு வந்து இப்படி சாப்பிட்டேன்னா கையில் எங்கேயாவது கொண்டு போகணுன்னா கொண்டு போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈஸி டு கேரி அண்ட் எவ்ரி திங். ஸோ அதனால் நான் இதில் சாப்பிட்றேன். பொங்கல் 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 நல்லா இருக்கா ஜெகன்? சூப்பராக இருக்கா? எதில் வச்சு சாப்பிட்றேன்னு பார்த்தீங்களா? அதான் உனக்கு ஏற்ற மாதிரி டம்ளரில் வச்சு சாப்பிட்றேன். நான் இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகுவேன். எல்லாமே டன், பட் அக்சசரிஸ் மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி என்ன கிஃப்ட் வாங்கணும்? இன்னைக்கு பர்த்டே கிஃப்டா? சொல்கிறேன் சொல்லுங்கம்மா. பர்த்டே கிஃப்டா? நான் வந்து பர்த்டே கிஃப்ட் பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, நல்லா படிக்கணும், அந்தந்த டைமில் படித்து முடிக்கணும், உங்களோட முயற்சியை எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இவ்வளோதான் என்னோட பர்த்டே கிஃப்டாக நான் எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன் அப்படின்னா, யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பேராசைப்படக்கூடாது, நம்மளாக இருக்கணும். இதுதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட் பிள்ளைங்க கொடுக்கறது. ஓகே மம்மி, போலாமா? சர்ச்சு போமா? நான் ரெடி ஆகிக்கிறேன். நான் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுது. நான் என்ன பண்ணேன்? ஓகே, சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நான் வாங்கி கொடுத்த பூ வச்சுருக்காங்க அம்மா. இது என்ன அப்படின்னா, நேற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. மார்னிங் இருந்து சொல்லிகிட்டே இருந்தேன், பூ இன்னும் வாங்கிட்டு வரல அப்படின்னு. நைட் ஆகிடுச்சு, அப்புறம் நைட்டு கிடைக்கல. அதுக்கடுத்து காலையில் ஜொஹான் வேகமாக போய் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி பூ வாங்கிட்டு வரேன். நான் மட்டும் போனேன். போமா, பாய். நீ என்னம்மா தேடிட்டு இருக்கிற? நீ என்ன தேடுற? கிடைச்சிச்சா இப்போ? எனக்காக கொஞ்சம் எழுதி போட்டுட்டு இருக்கேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் சமைக்க வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு சமைக்கிறேன். அந்த மைக் வந்து எனக்கு ஏதோ கனெக்ட் பண்ண முடியல, தெரியல, அதனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் சமைக்கிறேன். இந்த ஹெட்ஃபோனில் வந்து வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா, எப்படி இருக்குதுங்கிறது தெரியல. சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்றைக்கி வந்து நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தது, சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதா தான் இருந்தது. அதுக்கடுத்து பையன் வந்து லாஸ்ட்டாக சொல்லிட்டாப்புல, எனக்கு இன்றைக்கி நான்வெஜ் வேண்டாம் சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து ஒரு சிம்பிளான மெனு, வேகமாக செய்கிற மாதிரி ஒரு மெனு வந்து யோசித்து வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் போட்டுடலாம் அப்படின்னு. ஃப்ரைட் ரைஸ் போட்டு காலிஃப்ளவர் இருந்தது, அதனால் காலிஃப்ளவர் போட்டு வச்சிடலாம், பாயாசம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான். வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் பட்டாணி எல்லாமே வீட்டில் இருந்தது,
அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் தேவையானது கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் அப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது எதுக்கு அப்படின்னா, யூஸ்வலாக எல்லோரும் அழுக்கு படாமல் இருக்கணும் சமைக்கும்போது அப்படின்னு போடுவாங்கள்ல. எனக்கு வந்து அழுக்கெல்லாம் படாது. ஆனால் என்ன ஆகும்னா, தண்ணி அப்பப்போ வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன்னா துடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வேணும். இது வசதியாக இருக்குது, துடைச்சிடலாம், இப்படியே துடைச்சிடலாம். அதனால் இது இன்றைக்கி போட்டுட்டு நிற்கிறேன் சமையலுக்கு. வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சமைக்கும்போது நம்ம இந்த சமையல் குப்பையெல்லாம் வைப்போம்ல, அதனால் சில நேரம் சின்ன சின்ன பூச்சிகளாக உள்ளே வந்துடும். இப்போ இதை வந்து இப்படி பொறுத்து இந்த இருக்கு இல்லையா, இதில் அப்படி வச்சுருவேன். அப்படி வந்து கிச்சன் ஃபுல்லாக காட்டிட்டு இந்த எண்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வராது. அதுக்காக தான் இது சின்ன சின்ன டெக்னிக்ஸ். சமையல் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் 4 அடுப்புமே ஒரே போல் தான் வைக்க போகிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால. ஏற்கனவே மார்னிங் வந்து கொஞ்சம் பாயாசத்துக்காக ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் ஊறட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ இதை அப்படியே நம்ம குக்கரில் சமைக்க போகிறோம். இன்றைக்கி பாயாசம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜவ்வரிசி வெந்துடும். அதுக்கடுத்து நமக்கு பாயாசம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நிறைய குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால எல்லா குக்கர்லேயும் அந்த கைப்பிடியிலையும் கீழே உள்ள பாட்டம்லேயும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் எனக்கு கைப்பிடியும் பாட்டமும் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து முட்டை ஒரு பக்கம் அதையே போட்டுட்டேன். ஒரு விசில் வந்துட்டு பாயாசத்துக்கு, அதனால் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து பண்ணிக்கலான்னு இன்னைக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சமைக்கும் போது காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சாமா? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே முடிச்சிட்டேன். ஒரு 10 மினிட்ஸில் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு மற்ற எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு சின்ன சின்ன டிஷ்ஷஸ் மட்டும் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சுட்டு சாப்பிட உட்காந்துடலாம். என்ன? ஓகே. லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மெனு நிறையாங்கிறதுனால காலிஃப்ளவர் கூட்டு, அதுக்கடுத்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஏதாவது அக்கேஷன்னா ஃப்ரீயாக இருந்தால் போட்டுடுறது. அடுத்தது வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சிட்டேன். யூஸ்வலாக எக் பாயில் பண்ணி வச்சா பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பாயாசம், பட்டாணி குருமா ரெடி பண்ணியிருக்கேன். அது ஸ்டீம் அடங்காததுனால ஓப்பன் பண்ணி. பாய். சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நீ வரலன்ட்டு இல்லை, நானும் ஜோவும் பீச்சுக்கு போகிறோம். நாளைக்கு எனக்கு காலேஜ் ரீஓப்பனு. கொஞ்ச நேரம் தான், அங்கே ஏதோ இன்னைக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு சொன்னாப்புல, அதனால் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். ஓகே, வீடியோ அப்டேட் எனக்கு பண்ணுங்க. பாய். ஏதாவது வாங்கிட்டு போவோம். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லா இதுலேயுமே விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஆன்ஸ் லைஃப்.